ராமத்தினுடைய மகிமையத்தை நம்ம யோகிராம் சுரத்குமார் அவர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எனக்கு 3 தந்தைன்னு சொல்லுவாங்க பகவான் யோகிராம் சுரத்குமார். முதல்ல அவர் பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே யோகத்தை பற்றி கற்றுக்கொண்டார்கள். யோகி ராம் சுரத்குமார். இங்கே ராம் சொல்கிறது இங்கே இதில் அதாவது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம். இது காஞ்சன் காட்டில் ராமதாஸ் அவங்க சாமிக்கு தீட்சை கொடுத்தது இந்த ராமநாமம். குமாருங்கிறது கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை அவர் முருகனுடைய அவதாரமாக இருந்தவர் ரமணர். 3 தந்தையில் முதல்ல அரவிந்தர், அடுத்தது ரமணர், அடுத்தது ராமதாஸ். அதாவது இதை நீங்கள் நல்லா முருகனுடைய பாடல்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. உருகவும் அதாவது அவருடைய முருகனை பாடும் பொழுதே நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் அந்த தோன்றிடுனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் முருகனாகவே இருந்தார் ரமண மகரிஷி. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை வள்ளல் பெருமான் நல்லா சொல்லுவார். வள்ளலார் சொல்லும் பொழுது ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் என் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறு நீ புகழ் பேச வேண்டும். உன்னை எப்பொழுதும் பேச வேண்டும் அவருடைய புகழ. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இவர் வள்ளலார் வலுவையும் கேட்குறார் முருகன்கிட்ட. நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தர்வ கோட்டத்தில் வளர்தலமோங்கு கந்தவேளே